பின்னாடி நான் வாடுங்க இதெல்லாம் பேசுங்க அது எதுவும் பெண்களை பின் திரும்பி பாரு நீ காசியை விஸ்வநாதா அந்த கங்கையை ஜடையில் வைத்து ஜடமுடி அணி தரித்தநாதா கிடைக்கும் சாமி அது மட்டும் கிடையாது. இவர் அழகாக பட்டது எப்படி இருக்கிறது, இவர் மேனியாக பட்டது எப்படி இருக்கிறது. ஓடியா
தனியாளா ஆசிய விஸ்வநாதா மச்சத்தை கண்டு எனக்கு கைலாய பெருமானே ஒரு ரேகமெல்லாம் ஆண்முடி பொன்முடி எச்சையா இருவர் கூடி 1000 ஜடாமுடி படித்த என்னோட சேர்ந்ததினா ஈசா பரமேசா புண்ணியம் கிடைக்கும் சாமி புண்ணியம் ஈசா கிடைக்கும் கைலநாதா அது மட்டும் கிடையாது சாமி எங்களது பெருந்தனியாலும் உனக்கட்டுக்கு இது கொட்ட காரு நாங்கள 2 மாடு அடுத்த மாடு ஏமா மாதேஷ் கட்டுச்சு ஒரு கார் பாரு அது எல்லாம் கிடப்பாரி அட்டுது மானாத காரால எங்களுக்கு ஆமா உங்களை ஒரு ஆள் ஒண்ணு ஏமா இங்க வந்து உங்களை பார்த்த உடனே எப்படி இருக்கு தெரியுமா கும்ப நல்ல ஏழுங்க சாமி சிவா நல்லா கேட்கணும் பொம்மநாட்டிங்களா ஆண்களுக்கு முகத்திற்கு மீசை அழகு பதிர ஆண்களுக்கு முகத்தில் மீசை அழகு மீசை எல்லாம் வந்து ஆண்கள் அழகா இருக்க மாட்டாங்க பெண்களுக்கு உடலிலே அழகான தேகம் எதுன்னு சொன்னா நல்ல அழகா டீசெண்டா சொல்லணும்னா மார்பகம் என்று சொல்லக்கூடிய இந்த சனமாகப்பட்டதா பெண்களுக்கு அழகு ஆமா உன்னை பார்த்த உடனே சாமி எங்களுடைய இரு கண்களுக்கு கண்கள் தெரியவில்லை உன்னை பார்த்த உடனே அதற்கு பதிலாக சிவா என்று சொல்லக்கூடிய இந்த சனத்திற்கு கண்கள் ஆகப்பட்டது வந்து உன்னை பார்த்து வா 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 என்று அழைக்கிறது சாமி ஒருவருக்கு சமமாக்குது அம்மா அவங்க என்ன ஐயா கோயிலுக்கு கொண்ட பொண்ணு நீ காட்சியை விஸ்வநாதா பார்த்து பார்த்து சிவா நம்ம எதை கண்ணடிச்சவா ஓ மரியாதை நீ பொம்பரம் நான் கவுரு நான் சுத்தி விட்டா நீ சுத்தணும் ஆமா நான் பாட சொன்னாதான் நீ பாடணும் இல்ல நான் பிறகால கையை விட்டு ஏத்தனா அருங்கோணம் செஞ்சு போக அதாயா தாயா கூட ஓடி போவ நீ அங்காங்கல்ல திரும்ப கூட்டு போய் உனக்கு கொண்டு போய் கண்ணாடி மாளிகை கொண்டு அப்படி வச்சு
எப்படி அம்மா அப்படியே உனக்கு ஒண்ணுமே ஆசை இல்ல வெக்கத்துக்காடி விளைச்சா இல்ல வெக்கத்துக்காடி விளைச்சா என்னது போற என்னத்துக்கு என்னது சொல்லு சாம்பல் மை புடுங்கிறதுக்கா அப்படியே எடுத்து எல்லாரும் சேர்த்து பிடிக்கிட்டு போ தாயே சொல்லுங்க சுவாமி. நான் அறியாத சிவனை அறிய வேண்டும். நான் அகமுக கண்ணியை பெற வேண்டும். நான் சாமி பாப்பலாம். அண்ணா 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 ஆளுக்கிறாங்க அண்ணா ஆளுக்கிறாங்க நாளைக்கு ஒண்ணு வேண்டாக்குது. அண்ணா ஒருத்தர் கருப்பு சோட்டு போட்டுக்கிற மாதிரி அவனை இருக்கிறோம். ஏய் ஏய் நாளைக்கு படியா மாதிரி திமிக்கு படிக்காங்க உட்காந்து குளிர்காது ஓடியா ஓடியா நான் அறிவாரு அந்த மாதிரி நான் அகமுக கண்ணியை பெற வேண்டும். பார்க்காத கடவுளை பார்க்க வேண்டும். என் பங்கும் பங்காளி தெரிவிக்க வேண்டும். சிவபெருமானை கோரி சமைத்து வந்திருக்கிறேன். உங்களை கண்டதே உண்டானால் எங்கள் ஐவர் ராஜாக்களை பெற்றெடுத்த என் தாய் குந்தமா தேவி போல நீ இருக்கிறாய். என் சிறிய தாயாக விளங்கும் மாத்ரா தேவி போல இளவிருக்கிறார். என்ன சொல்ல மாட்டேன் அந்த மதாரக்காரனா வாயில கொடுத்து உட்கார வச்சுக்குவேன். உன்னை போய் என்ன சொல்ல என் சாமி என் சேமா என் தோற என் ராஜாணி எங்க சொன்னா போகுது. ஒரே இடுப்பு நோக்குதுடா பாவிகளை எனக்கு. அதுக்குதான் மத்தாளுக்காரங்கிட்ட உள்ள படுக்காத என்ன அவர் அடிச்சது கூட கம்மிதான். ஏங்க கேளுமம்மா தாயே. நீர் போட்டாங்க நிரோத்தினி. நான் என்ன கேக்குறேன்னா தாயன்னு தாயின்னு சொல்லிட்டாரு. நிரோத்தினா என்னம்மா? ஏய் நிறுத்தன்றேன் நான் நீ பாரு. நிறுத்தன்றேன் நான் உனக்கு என்ன பிள்ளைங்க அந்த மேல்சில எடுத்து லைவா ஓடிட்டு எங்க ராஜா தெரியாது. ஏங்க இப்படி வா தாயின்னு சொன்னா பொண்ணாளந்த என்ன பண்ணேக்கா தெரியுமா நீதான் பொண்ணாளந்த என்ன பண்ணும்? பால் கொடுக்கணுமா? பால் கொடுக்கணுமா? ஒரே தடவை ஒரு தடவை ஒரே இளநீர் பானபானம் பண்ணி இளநீர் குடிச்சு போயிருவா.
தாயே, சொல்லுங்க சாமி. நான் செல்வதோ தவக்கோலம். சரி. இந்த தவக்கோலத்தில் செல்லும் போது இந்த கண்குள்ளாய காலகத்துல என்னை அதட்டி வழிமறிக்கிறாய். இதெல்லாம் யாரு யாருன்னு கேக்குறியா? ஐயா பேசினால் என்ன மாற்றி மாமன் மகன் இருக்கிறார் என்று நாங்கள் மகிழ்ச்சியாக வந்தோம் சாமி. யாரு அவரா? குரங்காட்டு மேய்க்கிறாரு, அந்த ஆளை போய் கை காலு கல்கலமா பேராளவா போச்சு. என்னாடி இது பேராளவா போச்சு? ஏடுப்பு கருமாந்த சொல்றோம், அதுனே போச்சு. பையன் சிங்க முன் சேர்த்துறோம். அறிந்தால என்ன, அறியாமல் போனால் என்ன, அவருடைய நாம திஷ்டி ஆகப்பட்டது உங்களிடத்துல இருக்கிற வழிமறிக்க. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, இது என்னடியே? நேத்த நெருக்குன்னு நெருசத்துல கல்லு கருக்குன்னு பைத்த மாலை போச்சா, பலிக்கல்லி வீணா போச்சா, சித்தால கல்லி வரகுடிக்கு போனாலும் கத்தால முழு கொத்தோடி அடிச்சானே. தாரக்கத்துல தண்ணியா அது மேல வச்சு வந்தாங்க. டிஜே போற காத்து எனக்கு கொஞ்சம் ஆத்து நிமல்ல இருக்கு. என்னடி பிடி காத்தால குழுவுல கேட்றியா? வேலை போன காத்து போல சேர்ந்தாங்க. யாரோ சொன்னாங்களா வீதியில கொசு தூந்து செவத்துலன்னு. அந்த தோட்டம் இந்த தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்திருந்த பாய விட்டு இடத்தாரா ஓட்டம் அந்த மனுஷன். அந்த மாதிரி நம்மளை பார்த்து சொல்றாரு பாப்பா, அதானே நல்லா படிச்சுங்கிற பசங்க. கேளு, நீதான் அந்த முக்காடு போட்டுக்கிறியா பொம்பநாட்டிங்கன்னா அப்படி சைட் அடிக்கிற கண்ணு தோணுறன்னு குருத்தை. அவ்வளவு சாதாரணமான பொம்பநாட்டிக்கிற நாங்க கட் பண்ணிடும் தெரிஞ்சுக்கா. கத்திரிக்கோடு வச்சுக்கிற பேக்ல நிஷ்டிகள் என்று சொல்றாரு. நிஷ்டிகள் என்று சொன்னால் நம்ம மீது நோக்கமா? ஐயா நிஷ்டிகள் என்று சொல்லி வேதங்களை படித்த நீங்கள் நீளமாக பேச வேண்டாம். புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்த்து எங்களை பார்த்து நிஷ்டிகள் என்று சொல்ல வேண்டாம். போனா போய் நிக்கிற முன்னாடி 1000 ஆம்பளை என்னடி வையாகத்துல வந்தா நீ வச்சு எத்தனையா பேர் நம்ம பாட்டு மேல இருக்காங்க. சோறு போட்டு எத்தனையா காக்கா பரோட மேல வந்து கோர மேல அவள சோறு வச்சு எத்தனை காக்கா கான்னு பாருங்க. தெரியுமா யாருக்கு தெரியுறீங்க? உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? பேர் தேவடியா. தேவடியா யாரு? நல்லவளா இருந்தா நல்லவங்கிட்ட ஒரு ஆளு கிட்ட நீ அந்த யாருக்கோ ஒருத்தருக்கு விரிக்கிறேன்னா அவன் பேர் தேவடியா.
மனிதனுக்கு ஒரு சொல்லு. உண்மைதான். நல்ல மாட்டுக்கு ஒரு அடி. ஒரு அடி. நல்லவர் கடையாளம். நீங்கள் சொல்லாமல் போக வேண்டும். இந்த கண்முள்ளாய காணகத்துல உங்களை வழியா வர சொல்லணும்மா. ஐயோ சாமி, போற தடம் போதுவு. கோயில் கட்டுக்கிறாங்க, கோயில் போதுவு. கோயிலுக்கிற சாமி போதுவு. நம்மள வழியில வர சொன்னான்னு கேக்குறாங்க. ஐயா வழியில் வந்தாலும் என்ன? இந்த வழியில எத்தனையோ ஆம்பளைங்க போறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க, காசு பணம் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க இருக்கிறாங்க. பெண்களுக்கு எல்லா ஆண்கள் மீது ஆசை வராது. யார் மீது அன்பு பாசம் இருக்குதோ அவர்கள் மீது மட்டும்தான் ஆசை வரும். வரம் போறவங்க எல்லாம் ஆசைப்பட்டா அவளுக்கு பேரு வேற. சன்னியாசி என்று பார்க்கிறேன். எங்களை மற்றவங்க தவறா பேசிட கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை என்றால் தழுவி அனுப்பிச்சுக்குவேன். என்னை தழுவினதே உண்டானால் என்னுடைய பாலத்திற்கு இரையாகிடுவாய். பழி வரும் என்று பார்க்கிறேன். அப்படியா? இடத்துல ஐயா பழிவாரும் என்று சொல்லி என்னைக்குமே தப்பு பண்ணுவாங்க. பெண் புத்தி பின் புத்தி, ஆண்கள் புத்தி அழுக்கா புத்தி. என்னாடி பெருமை யாகானியா தவுட்டு பேர் மரத்தா ஏதோ சொல்றாங்களே அப்படியே. நாடி நம்மளை பார்த்தா அவளை கேவலமா, பொம்மநாட்டிக்கு அவளை கேவலமா போய்க்கிற மனுஷனுக்கு பழி வரும் என்று சொல்லி பாராமல் பேச வேண்டாம். வீண் பழி எங்க மேல ஆயிரம் நினைக்கிறீங்க. வீண் பழி ஆக்கி உன்னை நீ பாட்டுக்கு அழகார வகாதேவன் வழியில தானா போவ. என்ன பண்ணுவங்க? ரோட போறவங்க எல்லாம் என்ன கையை புடிச்சு இழுத்த, என்ன கற்பழிக்க பார்த்த. ஆமா, வீண் பழி ஆக்கி உன்னை இந்த வீதியில நிறுத்தி 4 பேர் மாமரம். இந்த மாமரத்தில் இருக்கிற நான் ஒரு மாங்கனி போல நான் இருக்கிறேன். கை கால் இல்லாத முடவா போல நீங்க இருக்கிறீங்க. இந்த மாங்கனிக்கு ஆசைப்பட்டா கட்டாயம் கிடைக்க மாட்டியா?
சிவசிவா நாங்க என்ன கை கால இல்லாத மூலமா போல இருக்கிறோமா இல்ல கண்ணு தெரியாது தர்மபுரியை பிறந்த கிருஷ்ணகிரி அம்மா, காத்தால அப்படி அழகு பழிக்க அப்படி இப்படி இடத்துல போகுது என்ன பாரு நான் ஒன்னா பாக்குறாங்க ஒன்னா பாரு நான் என்ன பாக்குறேன் இல்ல அம்மா, அழகு நல்லா ஏய், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே பாரு. ஏண்டிக்கானே ஊருக்கு ஒரு ஓவர் டேங்க் இருக்குது ஆமா இந்த மூங்கில எழுதி வச்சு என்ன தெரியுமா எல்லாம் உடச்சிக்குது வலிக்கணும் ஆமா மூங்கில் அம்மா, போறது போனது முன்ன மாதிரி இருந்தா கூட மூங்கில் ஏறி தாங்கும் அவ மாதிரி மேல் சொன்னா ஒடிச்சுதான் ஒடிச்சு சரி ஊருக்கு ஒரு ஓவர் டேங்க் அந்த ஓவர் டேங்க் இரும்பு அடி வச்சுக்கிறாங்க ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கி படி ஆமா படிக்கு படி அடிக்கி அதுக்கு மேல நம்ம ரவி ஏத்தி அதுக்கு மேல மசாலாக்காரனை ஏத்தி அதுக்கு மேல ட்ரூக்கை ஏத்தி அதுக்கு மேல முருகனை ஏத்தி அதுக்கு மேல குழல்காரனை ஏத்தி அதுக்கு மேல அந்த சின்ன பையங்கிறான் பாரு நம்ம கம்பெனில என் நாய் பேரு மரவட்டு குறவட்டி எல்லாம் இல்ல எங்க ஜேபி பையன் அவனை ஏத்தி அதுக்கு மேல ஒன்னா ஏத்தி 3 மேல நான் ஏறி நின்று அந்த 8ஆவது மாங்காய் அப்படி தொப்பட்டு குடிச்சிருக்கிறேன் அவர் ஜாதியை பத்தி கேட்கணும் அவர் ஜனத்தை பத்தி கேட்கணும் அவர் குளத்தை பத்தி கேட்கணும் அவர் உடம்புடைய பத்தி கேட்கணும் அவர் எல்லாத்தையும் கேட்டு ஒரு ஆம்பளைக்கு சூடு கருணை வரணும்னா அவரை ஜாதியை பத்தி பேசணும் ஐயா அவங்க அப்பா பாட்டு மகாராஜன் அவங்க அம்மா குந்தமா தேவி அவங்க அப்பனுக்கு சுயமா பெற்றாளா இல்ல யம தர்மனை நினைத்தால் தர்மனை பெற்றால் குந்தி ஆமா வாயு தேவனை நினைத்தால் பீமனை பெற்றால் குந்தி ஆமா அந்த இந்திர பகவானை நினைத்தால் அர்ஜுனனை பெற்றால் குந்தி அஸ்வினி தேவர்களை நினைத்தால் நகுல சகாதேவர்களை பெற்றால் குந்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரம் அந்த தர்மகாரன் பாரு ஆமா தர்ம பையன் அந்த பையன் தரும்புரியா அவன் ஆரஞ்சு கலரு அந்த 2வது ஒருத்தக்காரன் பாரு பீமா கண்ணெல்லாம் முண்டே வண்டி சோறு அவனுக்கு இவ்வளவு போட்டாலே ஆந்திரத்துல கரியே எடுக்கிறான் இந்த ஆளு பாரு எப்படி கழுத்துல ஊத்துறாச்சு கொட்டை இல்ல ஆளு கலர் எப்படி எப்படிக்கிறாரு பாரு ப்ளூ கலர் இது அது 2 ஒரு கலரு மீன் விக்கிற ஜாதி ஊரா நாடா தெருவா கூட மேல மீன் வச்சுனே கருவாடு சின்ன கோணி மீன் வாங்கலையோ கருவாடு வாங்கலையோன்னு சொல்லி கருவாடு விக்கிற ஜாதி ஜாதிலையும் ஜாதி தண்டகாண்டி இடத்திலே நான் ஆங்கில பாடல பயனெடுக்கும் போது 2 போகனி பெண்களை பார்த்தேன். எத்தனையோ புத்திமதியில சொல்லி பார்த்தேன். அவனை செவி கேட்கவில்லை. என் அண்ணா கொடுத்த நீதி சாஸ்திரம் உள்ள தர்ம நீதி உள்ள சோழாமலை சுவாசித்து பார்த்து தாயே என்றும் தங்கையே என்றும் மாதா என்றும் பிதா என்றும் ஒரு முறைக்கு 3 முறை புத்திகளை சொல்லி பார்த்தேன். அவனுடைய செவி கேட்கவில்லை. என் கண்கள் 2 பிரவேசித்து காந்தால கோபம் பெருகி என் பானத்தால் அடிக்கும் போது புதிக்கு வந்த மானியாகப்பட்டவா கேட்கிறீர்களா சபையோர்களே? கேட்கிறீர்களா? சென்மேஜய பூபாலகா கொஞ்சம் அமைதியா இருக்கா? ஏய் புது அமைதியா நானா அன்பே யா சரியா
என்னது என்ன வரணும் நாராயணன் பேசுறேம்மா சொல்லு எப்போ கொஞ்ச நேரம் அம்மா சுடுதண்ணி முதல் வாகனத்துல இருந்து போயிரு நாலாவது கேட்டீர்களா சபையோர்களே கேட்டீர்களா ஜென்மேஜய பூபாலகா கேட்டீர்களா குருப்பெரியவர்களே பார்த்த நயனாயர்ஜுனன் இதுவே நல்ல சயனம் என்று சொல்லி முதல் வனத்தை விடுத்து இரண்டாவது வனத்தில் கால் வைக்கும் போது இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சமர் செய்யக்கூடிய ஒரு பெரிய ராட்சனாகப்பட்டவன் தாய் சன்னாசி நீ சந்திர குலத்தில் பிறந்தவனானால் இவருடன் சமர் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் என் காலுக்கிழார் நுழைப்பேன் என்று சொல்ல அப்போது பார்த்த நயனாயர்ஜுனன் எதிர்த்து வந்த ராமராட்சனுக்கு நான் எத்தனையோ புத்திமதிகளை சொல்லி பார்த்தேன் அவன் செவி கேட்கவில்லை என் பாலத்தால் அடிக்கும் போது எதிர்த்து வந்த ராமராட்சனாகப்பட்டவன் அவன் இதுவே நல்ல சயனம் என்று சொல்லி இரண்டாவது வனத்தை விடுத்து மூன்றாவது வனத்தில் கால் வைக்கும் போது ஒரு தள்ளாடி தடி உண்டு கழுத்தையாள பிராமணாகப்பட்டவன் எத்திலே திருநாமம் அணிந்து கழுத்திலே பூணூல் அணிந்து ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக என்று எனக்கு முன்பதாக வருகிற போது பார்த்தார் என்னால் பேசக்கூடாது பார்த்த நயனாயர்ஜுனன் பன்னூர் நூல் வேதியரே என்னை பாங்குடன் திரும்ப வருகிறாயே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டேன் அப்போது அப்போது பார்த்த நயனாயர்ஜுனன் உன்னை போல தவரிசிகளும் என்னை போல சப்தரிசிகளும் 33 தேவர்களும் சிவபெருமானை கோரி தவம் செய்து பார்த்தார்கள் சிவபெருமான் யாருக்கு வர கொடுத்தது கிடையாது அப்போது பார்த்த நயனாயர்ஜுனன்